வடக்கு காசாவை முத்தமிட்ட 16வது படை தளபதியும் அவருடைய சிப்பாய்களும் தொடர்ச்சியாக பொறியிலே சிக்கி தவிக்கும் இஸ்ரேலிய இராணுவமும் தீர்க்கமான முடிவுகளை வெளியிட்ட பலஸ்தீனிய தலைமைகளும் எகிப்திலே நடைபெற்று வரும் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளும் பலஸ்தீனிய தலைமைகளினால் முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய புதிய முன்மொழிவும் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளதும் பலஸ்தீனிய தலைமைகளதும் நிலைப்பாடுகள் தொடர்பாக ஹமாஸினுடைய தலைவர்கள் அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்துக்கள் துரோகி அப்பாஸை கிழித்து தொங்கவிட்ட ஒசாமா ஹம்தான் அவர்களும் தெரிவு செய்யப்பட்ட பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய புதிய துணை ஜனாதிபதியும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்ற 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகளுடைய முடிவுகள் காஷ்மீரின் பஹல்காம் பிரதேசத்திலே நடைபெற்ற பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாகவும் இதற்கு பின்னால் பாகிஸ்தானா இந்தியாவா அமெரிக்காவா அல்லது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பா இருக்கின்றது என்பது தொடர்பாகவும் ஒரு தனியான காணொளி ஒன்றினை இன்சைட் உலகம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். இந்த காணொளியின் மூலமாக சில முக்கியமான விடயங்களை உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். மேலும் குறித்த காணொளியினுடைய லிங்கினை கீழே பதிவிட்டுள்ளேன். தெற்கு ஈரானின் ஷஹீத் ரஜாயி துறைமுகத்தில் ஏற்பட்ட பெருவெடிப்பில் 500க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளார்கள். மேலும் 20 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு குறித்த துறைமுக வெடிப்பு சம்பவம் தொடர்பாக சில சந்தேகங்களும் எழுந்துள்ளன. ஆரம்பத்தில் துறைமுகத்திலே சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த கொள்கலன்களில் இருந்தே இந்த வெடிப்பு பரவி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. குறித்தோர் இடத்திலிருந்தே இந்த கொள்கலன் வெடிப்பு நடைபெற்றிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது துறைமுகத்தின் 2 பிரதேசங்களில் ஒரே நேரத்தில் கொள்கலன்கள் வெடிப்புக்குள்ளாக இருப்பது அவதானிக்கப்பட்டுள்ளது. குறித்த வரைபடத்தின் மூலமாக துறைமுகத்தினுடைய 2 பிரதேசங்களில் தீப்பரவல் ஏற்பட்டிருப்பதனை உங்களுக்கு தெளிவாக அவதானிக்கலாம். ஒரே நேரத்தில் எவ்வாறு 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய கொள்கலன்கள் வெடித்துள்ளது என்பது தொடர்பான சந்தேகங்களும் கேள்விகளும் எழுப்பப்பட்டுள்ளன. இது ஒரு திட்டமிடப்பட்ட நாசவேலையாக இருக்குமா என்கின்ற சந்தேகங்களும் வலுப்பெற்றுள்ளன. துறைமுகத்திலே பல கொள்கலன்களில் ஆபத்தான இரசாயன பதார்த்தங்கள் சேமிக்கப்பட்டு வைக்கப்பட்டுள்ளன. இவை தொடர்பாக துறைமுக அதிகாரிகளுக்கு முறையாக எந்தவிதமான தகவல்களும் வழங்கப்படவில்லை என ஈரானினுடைய சுங்க நிர்வாகம் அறிவித்துள்ளது. அத்தோடு சீனாவிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஏவுகணை உற்பத்திக்காக பயன்படுத்தப்படுகின்ற திரவ மற்றும் திட எரிபொருட்களை கொண்டிருக்கக்கூடிய கொள்கலன்களே வெடித்திருப்பதாகவும் இவற்றை முறையாக பராமரிக்காததன் காரணத்தினாலேயே இந்த மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் அதிகளவான சர்வதேச ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. அதே நேரம் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் இவற்றினை முழுமையாக மறுத்துள்ளது. ஏவுகணை உற்பத்திகளுக்காகவும் இராணுவ ரீதியாகவும் பயன்படுத்தக்கூடிய அனைத்து விதமான இரசாயன பதார்த்தங்களும் சிறிய துறைமுகங்கள் வழியாக முழுமையான கட்டுப்பாடோடும் பாதுகாப்போடுமே களமிறக்கப்படுகின்றன. தற்போதைய வெடிப்பு அமோனியம் நைட்ரேட்டே காரணமாக இருக்கின்றது என்றும் ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்தோடு குறித்த வெடிப்பு சம்பவம் தொடர்பான இன்னும் பல்வேறுபட்ட கேள்விகளையும் ஈரானிய ஊடகங்கள் எழுப்பியுள்ளன. அதே நேரம் இந்த வெடிப்பு சம்பவமானது ஒரு விபத்தாகவே அமைந்துள்ளது என ஈரானிய ஆய்வாளர்கள் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். இருப்பினும் குறித்த வெடிப்பு சம்பவம் நடைபெற்று முதல் 2 மணித்தியாலங்களிலேயே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. ஈரானிய துறைமுகத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய வெடிப்புக்கும் எங்களுக்கும் எந்தவிதமான சம்பந்தமும் இல்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலே நடைபெற்று வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளை சீர்குலைப்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பல சூழ்ச்சி திட்டங்களை மேற்கொண்டு வருவதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்களே செய்திகளை வெளியிட்டிருந்தன. இதற்கமைவாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு உளவாளிகளை பயன்படுத்தி ஈரானிய துறைமுகத்திலே இந்த வெடிப்பு சம்பவத்தினை நிகழ்த்தி இருக்கலாம் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள். எது எவ்வாறு இருப்பினும் தற்போது விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. இந்த விசாரணை அறிக்கைகள் முழுமையாக வெளியிடப்பட்டதற்கு பிறகே குறித்த வெடிப்பு தொடர்பான உண்மையான நிலைப்பாடுகளை எங்களுக்கு புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அடுத்து நேற்றைய தினம் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான 3ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமான் நாட்டிலே நடைபெற்றிருந்தன. கிட்டத்தட்ட 7 மணித்தியாலங்களுக்கு மேலாக இரு தரப்பினருக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. மேலும் குறித்த பேச்சுவார்த்தைகள் நேர்மறையாகவும் பாசிட்டிவாகவும் நடைபெற்றிருப்பதாகவும் ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளாக அமைந்திருந்ததாகவும் இரு தரப்பினரும் தெரிவித்துள்ளார்கள். அத்தோடு நேற்றைய தினம் நடைபெற்ற குறித்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக IRGC குதுஸ் படையினுடைய அதிகாரிகள் ஈரானிய ஊடகங்களிடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார்கள். ஈரானினுடைய சிவப்பு கோடுகள் அமெரிக்க தரப்பினர் ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். ஈரானினுடைய ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை உற்பத்தியிலும் நவீன ஆயுத உற்பத்தியிலும் அமெரிக்கர்கள் எந்தவிதமான கோரிக்கைகளையும் முன்வைக்கவில்லை. இவை தொடர்பாக எந்தவிதமான நிபந்தனைகளும் முன்வைக்கப்படவில்லை. மேலும் நடைபெற்ற 3 கட்ட பேச்சுவார்த்தைகளிலும் இவை தொடர்பாக கலந்துரையாடப்படவே இல்லை. இவை ஒரு முக்கிய பங்காகவும் அமைந்திருக்கவில்லை. ஈரானினுடைய வழக்கமான தற்காப்பு திறன்களை தொடர்ந்து வளர்ப்பதற்கு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் முறையான அங்கீகாரத்தினை வழங்கியுள்ளார். இவற்றிலே எந்தவிதமான நிபந்தனைகளையும் விதிக்கப் போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார்.
தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கலந்துரையாடல்களின் போது ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் யுரேனியம் செறிவூட்டலை பூஜ்ஜியமாக்குவதற்கு முழுமையாக நிறுத்துவதற்குமான எதிர்ப்பினை வெளியிட்டிருந்தார். அணுசக்தி செறிவூட்டல் உரிமையானது பேச்சுவார்த்தைக்குட்பட்ட விடயம் அல்ல என்பதனையும் ஸ்டீவ் விட்கோஃபிடம் தெரிவித்திருந்தார். மேலும் இதற்கும் ஸ்டீவ் விட்கோஃப் எந்தவிதமான எதிர்ப்பையும் தெரிவிக்கவில்லை. ஈரானினுடைய அணு ஆயுத உற்பத்தி தொடர்பான விடயங்களில் மாத்திரமே கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதை விடுத்து எந்த பரப்பிலும் எந்தவிதமான கலந்துரையாடல்களும் மேற்கொள்ளப்படவில்லை என IRGC குதுஸ் படையினுடைய அதிகாரி ஊடகங்களிடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு இந்த பேச்சுவார்த்தைகளில் இன்னும் சில இடைவெளிகள் காணப்படுவதாகவும் அவற்றினை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் முழுமையாக தீர்த்துக் கொள்ள முடியுமாக அமைந்திருக்கும் என்றும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப் தெரிவித்திருப்பதாக எக்ஸியோஸ் ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைகள் வருகின்ற சனிக்கிழமை ஓமான் நாட்டிலே நடைபெறும் என்றும் ஓமான் வெளியுறவுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார். அடுத்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எடியோத் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகள் பாசிட்டிவாக நடைபெற்றிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானினுடைய ஏவுகணை திறன்கள் தொடர்பாகவும் நவீன ஆயுத உற்பத்தி திறன்கள் தொடர்பாகவும் எதிர்ப்பு அச்சுக்களுக்கான முழுமையான ஆதரவை வழங்குவது தொடர்பாகவும் அமெரிக்க தரப்பினர் எந்தவிதமான கருத்துக்களையும் வெளியிட்டிருக்கவில்லை என்கின்ற தகவல்களும் வெளியாகியுள்ளன. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிக்க கூடாது என டொனால்ட் ட்ரம்புக்கு அழுத்தங்களை வழங்கக்கூடியவர்களில் மத்திய கிழக்கிற்கான அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபும் ஒரு முதன்மை நபராக காணப்படுகின்றார். எனவே தான் இவர் ஈரானுக்கு சார்பாகவே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்கின்றார். ஈரானினுடைய அணு ஆயுத உற்பத்தியை மாத்திரம் தடுத்து நிறுத்துவதை நோக்கமாக கொண்டிருக்கக்கூடிய தற்போதைய பேச்சுவார்த்தைகள் உண்மையில் பயனற்ற பேச்சுவார்த்தைகளாகும். இந்த பேச்சுவார்த்தையின் மூலமாக இஸ்ரேலினுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய பாதிப்புகள் ஏற்பட போகின்றன. மேலும் டொனால்ட் ட்ரம்பும் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் ஈரானிய வலையில் சிக்கிக் கொண்டுள்ளார்கள். ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் பயப்படுகின்றது. அதே நேரம் டொனால்ட் ட்ரம்ப் நெட்டன்யாகுவை சமாளிப்பதற்காகவும் ஆறுதல் படுத்துவதற்காகவும் கருத்துக்களை வெளியிடுகின்றார். ஆனால் ஈரான் இதனை சாதகமாக பயன்படுத்தி ரகசியமாக அணு ஆயுதத்தினை உற்பத்தி செய்யும். இதனால் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட போகின்றது என எடியோத் ஊடகத்தினுடைய இராணுவ ஆய்வாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். அடுத்து நேற்றிரவு அமெரிக்கா யமன் மீது 15க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. யமன் ஹவுதி இராணுவத்தினர் கைப்பற்றிருக்கக்கூடிய கேலக்ஸி லீடர் கப்பலை இலக்கு வைத்தும் அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. மேலும் ஏற்கனவே இலக்கு வைக்கப்பட்ட ராசீச எரிபொருள் துறைமுகத்தை இலக்கு வைத்தும் நேற்றிரவு அமெரிக்கா உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது. இந்த தாக்குதல்களிலே 8க்கும் அதிகமான யமன் பொதுமக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த தாக்குதல்களை தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் அமெரிக்க போர்க்கப்பல்களுக்கு எதிரான தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் டெல் அவீவ் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் அஷ்கலோன் பிரதேசத்தின் இலக்கு வைத்தும் ட்ரோன் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் நெகோவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளத்தின் இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலையும் மேற்கொண்டுள்ளார்கள். துரோஹி அப்பாஸ் பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய புதிய துணை ஜனாதிபதியாக ஹுசைன் அல் ஷேக் என்கின்ற நபரை தெரிவு செய்துள்ளார். இவ்வளவு காலமாக பலஸ்தீனிய அதிகார சபைக்கு துணை ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருக்கவில்லை. முதல் முறையாகவே தற்போது பலஸ்தீனிய அதிகார சபைக்கு ஒரு துணை ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டுள்ளார். தற்போது காசாவையும் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்கள் நடைபெறுகின்றன. எனவே இதற்கமைவாக பலஸ்தீனிய அதிகார சபையை பலப்படுத்துவதற்காகவும் பலஸ்தீனிய அதிகார சபையை உறுதிப்படுத்துவதற்காகவுமே இவ்வாறு துணை ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் ஃபத்தா அமைப்புக்கு ஆதரவான ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. காசாவிலே பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வருகின்றார்கள். மேலும் அனைத்து தரப்பினரையும் ஒன்றிணைத்து ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றினை உருவாக்க வேண்டும் என்று ஹமாஸினுடைய தலைமைகளும் ஏனைய எதிர்ப்பு குழு தலைமைகளும் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள். இதற்கமைவாகவே ரஷ்யா மற்றும் சீனாவிலும் பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றிருந்தன. இருப்பினும் தற்போது இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு முரணாகவே துரோஹி அப்பாஸ் செயற்பட்டுள்ளார். இந்த பேச்சுவார்த்தை முடிவுகளை பலவீனப்படுத்தும் நோக்கத்தோடும் பலஸ்தீனிய அதிகார சபையிலே ஹமாஸையும் ஏனைய எதிர்ப்பு குழுக்களுடைய தலைமைகளையும் ஒன்று சேர்க்க கூடாது என்கின்ற நோக்கத்தோடுமே துணை ஜனாதிபதியாக ஹுசைன் அல் ஷேக் என்பவரை துரோஹி அப்பாஸ் தெரிவு செய்துள்ளார். அத்தோடு ஹுசைன் அல் ஷேக் தொடர்பான சில முக்கியமான விடயங்களையும் நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். PLO அமைப்பினுடைய பொதுச் செயலாளராகவே இவர் செயற்பட்டு வந்தார். மேலும் துரோஹி அப்பாஸினுடைய வலது கையாகவே இவர் செயற்பட்டு வந்தார். துரோஹி அப்பாஸுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான தொடர்புகளை வலுப்படுத்துவதற்கு மிக முக்கியமான காரணியாகவும் இந்த ஹுசைன் அல் ஷேக் என்பவரே காணப்படுகின்றார். இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் துரோஹி அப்பாஸை விட இந்த ஹுசைன் அல் ஷேக் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்கும் மிக நெருங்கிய நண்பராகவே இருக்கின்றார். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் களியாட்ட நிகழ்வு கூட இந்த ஹுசைன் அல் ஷேக் கலந்து கொண்டுள்ளார். மேலும் பலஸ்தீனிய அதிகார சபைக்கு கீழால் இருக்கக்கூடிய PA படைகளுக்கு வழிகாட்டுதல்களை வழங்கக்கூடிய முக்கியமான நபராகவும் இவர் செயற்படுகின்றார். துரோஹி அப்பாஸை விட மிகப்பெரிய துரோகியாகவே இந்த ஹுசைன் அல் ஷேக் காணப்படுகின்றார். அத்தோடு தற்போதைய சூழ்நிலையில் துரோஹி அப்பாஸ் மரணமடைந்து விட்டால் அவருடைய ஜனாதிபதி பதவிக்கு ஹுசைன் அல் ஷேக்கை தெரிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவே தற்போது இவரை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வழிகாட்டுதலுக்கு கீழாலும் அமெரிக்காவின் வழிகாட்டுதலுக்கு கீழாலும் துரோஹி அப்பாஸ் புதிய துணை ஜனாதிபதியாகவும் தெரிவு செய்துள்ளார். இதனால்
இதனால் அடுத்த பலஸ்தீனிய அதிகார சபையினுடைய ஜனாதிபதியாக ஹுசைன் அல் ஷேக் என்பவரே தெரிவு செய்யப்படவும் போகின்றார். அடுத்து குறித்த நியமனம் தொடர்பாக ஹமாஸ் தரப்பினர் அறிக்கை ஒன்றினையும் வெளியிட்டிருந்தார்கள். ஹுசைன் அல் ஷேக் துணை ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருப்பது எங்களுடைய பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை மறுக்கக்கூடிய செயற்பாடாகும். எங்களுடைய பலஸ்தீனிய மக்களின் உரிமைகளை புறக்கணிக்கக்கூடிய தேர்வாகவே இது அமைந்துள்ளது. பலஸ்தீனிய மக்களுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக ஒரு தேசிய அரசாங்கம் உருவாக்கப்படுமாக இருந்தால் அது பலஸ்தீனிய மக்களுடைய எதிர்காலத்தினை வலுப்படுத்தி இருக்கும். ஆனால் தற்போது பலஸ்தீனிய அதிகார சபை அதிகார துஷ்பிரயோகத்தினை மேற்கொண்டுள்ளது. அத்தோடு பலஸ்தீனிய மக்களின் விருப்பத்திற்கமைவாக மேற்கொள்ளப்படாத இந்த தெரிவு நாங்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்றும் ஹமாஸ் தரப்பினர் குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளார்கள். அடுத்து ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவரான ஒசாமா ஹம்தான் அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். PLO மத்திய சபையினுடைய கூட்டமானது பலஸ்தீனிய அணிகளை ஒன்றிணைக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்பட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் அதிகாரத்தினை துஷ்பிரயோகம் செய்வதற்காக அவர்கள் அனைத்தையும் சிதைத்து விட்டார்கள். அப்பாஸே, உனக்கு ஒரு விடயத்தினை கூறிக்கொள்கின்றேன். நாங்கள் அல் கஸாம், அல் ஹுசைன் மற்றும் யாசின் ஆகியோரின் மகன்கள். சின்வர் மற்றும் இஸ்மாயில் ஹனியாவினுடைய தோழர்கள். நீ கூறுவது போன்று நாங்கள் நாய்களின் மகன்கள் அல்ல. நீயே நாய்களுடைய தந்தையாக இருக்கின்றாய். நாய்களுடைய தந்தையாக இருக்கக்கூடிய நீ உன்னுடைய மகன்களை அழைப்பதை போன்று பலஸ்தீனிய மக்களையும் பலஸ்தீனிய போராளிகளையும் அழைக்காதே. பலஸ்தீனிய மக்களுக்கான ஒத்திசைவை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே அப்பாஸுக்கு நாங்கள் பல வாய்ப்புகளை வழங்கியிருந்தோம். இதற்கு பிறகு எந்த ஒரு வாய்ப்பும் அவனுக்கு வழங்கப்பட மாட்டாது. நாங்கள் எப்போதும் அப்பாஸினுடைய அரசியல் வேறுபாடுகளை வென்றிருக்கின்றோம். ஆனால் தற்போது இவர்கள் பலஸ்தீனிய போராட்டத்தையும் பலஸ்தீனிய காரணத்தையும் அவமதிப்பது கவலைக்குரிய விடயமாகவே இருக்கின்றது. அதே நேரம் இந்த யுத்த களத்திலே நாங்கள் ஒரு பொழுதும் ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. இறுதி வரை போராடுவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என ஒசாமா ஹம்தான் அவர்கள் தெரிவித்துள்ளார். யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் எகிப்திலே நடைபெற்று வருகின்றன. மேலும் பலஸ்தீனிய தலைமைகளின் தீர்க்கமான முடிவுகள் தொடர்பாகவும் காசாவின் களத்தில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளின் நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவர் அல் மாயாதீன் ஊடகத்திடம் இவ்வாறு தெரிவித்திருந்தார். இதற்கு பிறகு நாங்கள் எந்த ஒரு பகுதி ஒப்பந்தங்களையும் மேற்கொள்ளப் போவதில்லை. துண்டு துண்டாக மேற்கொள்ளப்படக்கூடிய எந்த ஒரு ஒப்பந்தத்தையும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை. காசாவில் இருக்கக்கூடிய போராளிகளும் தலைமைகளும் பகுதி ஒப்பந்தங்களை விரும்பவில்லை. சந்தேகத்திற்கிடமின்றி இறைவனின் உதவியோடு இந்த போரை நீண்ட நாட்களுக்கு கொண்டு செல்வதற்கு காசாவில் இருக்கக்கூடிய பலஸ்தீனிய தலைமைகளும் பலஸ்தீனிய போராளிகளும் தயாராக இருப்பதாக அறிவித்துள்ளார்கள். இன்னும் பல வருடங்களுக்கு இந்த போர் நீடிக்கப்பட்டாலும் அவற்றை எதிர்கொள்வதற்கு தயாராக இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். ஒன்று, நாங்கள் காசாவிலே வெற்றி பெற வேண்டும். இல்லாவிட்டால் நாங்கள் காசாவிலே மடிய வேண்டும் என பலஸ்தீனிய போராளிகள் உறுதியாகவே இருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் எந்த துண்டு ஒப்பந்தத்தையும் பகுதி ஒப்பந்தத்தையும் விரும்பவில்லை. தொடர்ச்சியாக போராடுவதற்கே விரும்புகின்றார்கள். அத்தோடு மத்தியஸ்தர்களுக்கும் அமெரிக்காவுக்கும் எங்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக நாங்கள் தெளிவாக கூறிவிட்டோம். பலஸ்தீனிய எதிர்ப்பு சரணடைவதோ ஆயுதத்தினை கீழே வைப்பதோ எந்த ஒரு பேச்சுவார்த்தைக்கும் உட்பட்ட விடயமல்ல என்பதனை நாங்கள் தெளிவாக கூறிவிட்டோம். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இருக்கும் வரை பலஸ்தீனிய எதிர்ப்பு ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. ஒருவேளை ஆக்கிரமிப்பு முடிவுக்கு கொண்டு வரப்பட்டால், பலஸ்தீனிய சுதந்திர தேசம் உருவாக்கப்பட்டால், முறையாக பலஸ்தீனிய நாடு அங்கீகரிக்கப்பட்டால் நாங்கள் எங்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்கின்றோம். ஒரு முழுமையான சுதந்திர தேசம் உருவாக்கப்படாமல் நாங்கள் ஒரு பொழுதும் எங்களுடைய ஆயுதங்களை கீழே வைக்கப் போவதில்லை. அதே நேரம் தற்போது 5 வருட யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கும் நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம். எங்களுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக 5 வருடத்திற்கு யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்தி கைதிகளுடைய ஒட்டுமொத்த பரிமாற்றத்தையும் மேற்கொள்வதற்கு நாங்கள் தயாராகவே இருக்கின்றோம் என ஹமாஸினுடைய தலைவர்களில் ஒருவர் அல் மாயாதீன் ஊடகத்திடம் தெரிவித்துள்ளார். அத்தோடு தற்போதைய பேச்சுவார்த்தைகளில் ஹமாஸினுடைய மிக முக்கியமான மூத்த தலைமைகளான முகமது தார்விஷ், கலீல் அல் ஹையா மற்றும் காலித் மிஷல் போன்ற தலைவர்கள் கலந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. 5 வருட யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான ஒப்பந்தம் ஒன்றினை எகிப்திய மத்தியஸ்தர்களிடம் முன்வைத்திருப்பதாகவும் எகிப்திய ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. எனவே இன்றைய தினமும் எகிப்திலே மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது என்பதனை எங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்து, காசாவிலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் வான்வழி தாக்குதலினால் சுரங்கப்பாதையில் சிக்கிக்கொண்ட இஸ்ரேலிய கைதியை பலஸ்தீனிய போராளிகள் காப்பாற்றக்கூடிய காணொலி ஒன்றினை வெளியிட்டுள்ளார்கள். அந்த காணொலியை நான் டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து, வடக்கு காசாவின் சுஜையா கிழக்கு பிரதேசத்திலே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய 16வது படை தளபதியை முத்தமிட்டிருப்பதாகவும் அவரோடு சேர்ந்து 8க்கும் அதிகமான சிப்பாய்களும் முத்தமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்தில் வழங்கப்பட்ட விசேட விருந்துபசாரங்களில் கலந்து கொண்டவர்களே இவ்வாறு கல்லறைகளை முத்தமிட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஆரம்பத்தில் குறித்த தளபதியை படுகொலை செய்யப்பட்டுள்ளார் என்பதனை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஒப்புக்கொள்ளவில்லை. இருப்பினும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள்
ஊடகங்கள் மூலமாக தகவல்கள் கசிவடைந்ததை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் இந்த இழப்புகளை ஒப்புக்கொண்டுள்ளது. அத்தோடு இன்று காலை ரஃபாவின் தால் சுல்தான் பிரதேசத்திலே ஒரு வீடொன்றிற்குள் பதுங்கியிருந்த 8க்கும் அதிகமான சிப்பாய்களை சுரங்கப்பாதையில் இருந்து வெளிப்பட்ட பலஸ்தீனிய போராளிகள் சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இதன்போது யாசின் ஏவுகணை தாக்குதல்களும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் இந்த தாக்குதலிலே குறித்த வீட்டிற்குள்ளே இருந்த சிப்பாய்கள் மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் ரஃபாவின் மொராகச்சு பிரதேசத்திலே தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதே போன்று இன்று மாலை மத்திய காசாவின் புரூஜி கிழக்கு பிரதேசத்திலே நிலை கொண்டிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளை சுற்றி வளைத்து பலஸ்தீனிய உடலுக்கு போராளிகள் வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் குறித்த தாக்குதல் தொடர்பான தகவல்களை இன்னும் பலஸ்தீனிய போராளிகள் வெளியிடவில்லை. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.